Ratish வாங்க. ப்ரோ அந்த 1.4 இருக்குல்ல, 1.4 ரெசிஸ்டன்ஸா 45 அதுதான் வாங்கிட்டோம் ப்ரோ. ஓகே, சப்போர்ட் வந்து கீழே போகும். இதுவா? இல்ல அதுக்கு மேல அந்த 1.2 மேல இதுவா? அது சப்போர்ட்டா இல்ல லோவா? இது ப்ரீவியஸ் லோ தான். சரி, இந்த லோ வரைச்சா மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே வரும். அதர்வைஸ் மார்க்கெட் என்ன? மேலதான். சரி, நெக்ஸ்ட் வீக்லி போகும். வீக்லி. சோ டவுன் ட்ரெண்ட் பேஸ் பண்ணாம இங்க ட்ரெண்ட் லைன் 12 லைன் போட்டாச்சு. ஓகே, சோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கு? ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. என்ன பண்ணிருக்கு இந்த இடத்துல? என்ன பண்ணிருக்கு? ப்ரீவியஸ் ஐய பிரேக் பண்ணி கீழே. ப்ரீவியஸ் ஐய பிரேக் பண்ணிருக்கு. ப்ரீவியஸ் ஐய பிரேக் பண்ணா எதுக்காக கீழே வருது? ரீடெஸ்ட்காக வருது. தட்ஸ் குட். இந்த ஹையை என்ன வெச்சுக்கலாம்? ஒரு ரெசிஸ்டன்ஸா டினோட் பண்ணிக்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? டெய்லி போலாமா? சோ இந்த இடத்துல டெய்லி ஹை எது? we must know டெய்லி ஹை எது? இது ப்ரோ அந்த 1.2 மேல இது ப்ரோ ப்ரீவியஸ் ஹை. ஓகே, இது அதுதான் இப்ப நீங்க வெச்சிருக்கீங்க. அது கீழே இதுவா? ஓகே, இது ஒரு கீ லெவலா இல்லையே. என்ன பண்ணிக்கலாம்? ஒரு கீ லெவல இந்த இடத்துல கீ லெவல சூஸ் பண்ணிக்கலாமா? அப்படி ஹையா சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த லெவல் ஏதோ சொல்லலாம். இதுக்கு மேல 1.1 இத சொல்லலாமா? சரி, இப்போ இந்த இடத்த உடைக்காம மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே தான் போகும். கீழே தான் வரும். சோ செல்லிங் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா என்ன பண்ணலாம்? எடுக்கலாம். செல். ஓகே, சோ இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகுது. நான் வெயிட் பண்ணி என்ன பண்ணி இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு செல் எடுக்கலாம். இப்போதைக்கு என்ட்ரி இருக்கா இல்லையா? இல்ல ப்ரோ, கொஞ்சம் ஓகே. சோ ஓகே, வெல் இப்போ என்ன ஆயிருக்கு ப்ரோ? இந்த இடத்துல என்ன ஆயிருக்கு ப்ரோ? ப்ரீவியஸ் ஒரு ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ரீடெஸ்ட் எடுத்துருக்கு. ஏதோ உடைச்சிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் கீ லெவல் உடைச்சிருக்கு. கீ லெவலா உடைச்சிட்டு ப்ரீவியஸ் ஐயையும் என்ன பண்ணிச்சு? உடைச்சிருக்கு. இப்போ மார்க்கெட் எங்க போகுது? அப்ப மேல போறதான் வாய்ப்பு. அந்த மேல ரெசிஸ்டன்ஸ் விட என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா? ஓகே, எடுங்க. இல்ல இன்னொரு இதுக்காக வெயிட் பண்ணணும். கான்ஃபிடன்ஸ் இருந்தா என்ட்ரி எடுங்க, இல்லாட்டி விட்டுருங்க. ஓகே, என்ட்ரி எடுங்க. ஸ்டாப் லாஸ் அதுதான் இப்ப வச்சிருக்கிறது. ஓகே, இதுவா இல்ல 50% வச்சுக்கலாமா? ஓகே, அப்படின்னா இது வரைக்கும் டார்கெட் வச்சா உங்களுக்கு எவ்வளவு வருது? 1:1 கூட வரல. அப்ப என்ன பண்ணணும்? ஸ்டாப் லாஸ் லெவல பாதி இருக்கும். ஓகே, 50% வச்சுக்கோங்க. ஓகே, சோ டார்கெட் 1:2 வா. சோ இந்த ஹைய உடைச்சிட்டா மார்க்கெட் எங்க போகும்? மேல தான் போகும். மேல ரன் பண்ணவா? ரன் பண்ணு. see the market now. வா 1:1 ஹிட்டா? 1:2 ஹிட். இப்போ அப்ப மறுபடியும் இது பிரேக் பண்ணிட்டு சோ மேல தான் போகும். இன்னொரு என்ட்ரி எடுக்கலாம். பையா? ஸ்டாப் லாஸ் previous மேல டார்கெட் 1:2 ரன் பண்ணலாமா? கண்டிப்பா நமக்கு மார்க்கெட் எது வரைக்கும் தெரியும்? அந்த மேல வர அந்த இது வரைக்கும் போக தெரியுமா? சோ ஓகே, 1:2 வைக்கலாம். இந்த லோவ பிரேக் பண்ணாக்க மார்க்கெட் என்ன மேல அப் ட்ரெண்ட் தான். பிரேக் பண்ண மாட்டோம். லோவ என்ன பண்ணல? லெவல் என்ன பண்ணல? பிரேக் பண்ணல. 1:1 ஹிட்டா? 1:2 ஹிட். சூப்பர். வெல் டன், சூப்பர். அத யூட்டிலைஸ் பண்ணலாம். நம்ம ஸ்டாப் லாஸ், அதாவது மார்க்கெட் டார்கெட் லெவல் பொசிஷனை பேஸ் பண்ணி நமக்கு இதுதான் டெஸ்டினேஷன் தெரியுது அப்படிங்கப்போ அந்த பொசிஷனை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? என்ட்ரி எடுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாப் லாஸ் என்ன பண்ணணும்? இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல என்ட்ரி விட்டோம்ல, ஃபர்ஸ்ட் என்ட்ரி நல்லா நமக்கு இது வேலிட் பாயிண்ட். இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் இது வரைக்கும் வைக்கலாம் அப்படின்னு தோணுது.
அப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் 1:1 ரிஸ்க் ரிவார்டு 1:1. அப்போ நம்மளுடைய டெஸ்டினேஷன் நமக்கு தெரியுதுங்கப்போ அந்த டெஸ்டினேஷன் 1:1 ஆச்சும் வரணும், ரைட்? சோ அப்போ நம்மளோட ஸ்டாப் லாஸ் லெவல் அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி இப்ப நமக்கு டெஸ்டினேஷன் இந்த ஒயிட் லைன் நமக்கு தெரியும். அப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் லெவல் என்ன பண்ணிக்கலாம், மேல என்ட்ரி மூவ் பண்ணி சோ NT7 அதாவது ஸ்டாப் லாஸ் லெவல் கொஞ்சம் நீட்டிச்சுக்கலாம். ஓகே. சோ டெஸ்டினேஷனை பேஸ் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் லெவல என்ன பண்ணிக்கலாம் ஈஸியா. சோ நம்ம டெஸ்டினேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாப் லாஸ் லெவல மேனேஜ் பண்ணனும். ஓகே. ப்ரீவியஸ் லோக்கு கீழ வச்சதே டெஸ்டினேஷன் நான் பேஸ் பண்ணாம ப்ரீவியஸ் லோ கிட்ட வச்சனா எனக்கு என்ன ஆகுங்க, கண்டிப்பா ஸ்டாப் லாஸ் அடிச்சிடுங்க. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே. சோ சூப்பர் ரதீஷ். எந்த மிஸ்டேக்ஸ் அப்படி எதுவுமே இல்ல ரதீஷ். வெல் டன். ஓகே குட். வெல் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ தெளிவா ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு ஒரு பெரிய சோ ரைட். சோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்க யாருக்குமே ஹிட் ஆகல. சோ அதை நினைக்கும் போது உங்க டீமுக்கு ஒரு பெரிய இதுல எவ்வளவு விஷயங்கள் நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க. சோ ப்ளீஸ் கிவிங் யுவர் கமெண்ட்ஸ். இந்த செஷன்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க? இதுலதான் ப்ரோ ஓவராலா ட்ரேடிங் கான்ஃபிடன்ஸ் இதெல்லாம் வந்துருக்கு. ஓகே. பாக்கி எல்லாம் பிட்டா இருந்துச்சு, இப்போ எல்லாம் கார்ரிலேட்டடா கலெக்டிவா இருந்துச்சு. இந்த ட்ரெண்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கலெக்டிவா பண்றதுக்கு ஈஸியா இருந்த மாதிரி இருந்துச்சு, கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. சூப்பர். மிஸ்டேக்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோமா, இதை அவாய்ட் பண்ணலாம். கரெக்ட். சூப்பர். உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. டெய்லி பார்க்கையில நிறைய விஷயங்கள் வந்து புதுசா இருந்தது. அதாவது கத்துக்கிறது மாதிரிதான் இருக்கு. தெரிஞ்சுக்கிட்டோம், நிறைய யாராவது கொஞ்சம் திருத்ததுக்கான வாய்ப்பா பார்க்கலாம். ஆனா இன்னும் நம்ம பிராக்டிஸ் வந்து மோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து அன்லிமிட்டடா நம்ம பண்ணிட்டு இருந்தாதான் சக்சஸ் பண்ண முடியுங்கிறதுல நம்பிக்கை இருக்கு. ஆமா. ஏன்னா இப்போ நீங்க இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ரிமைனிங் கிளாஸ் இருக்குல்ல, அதெல்லாம் நம்ம வேல்யூ ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஒரு 50% நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் படிக்கும்போது இன்னும் ஒரு 20-30% நம்ம அடுத்த லெவலுக்கு போது வாய்ப்பு இருக்கு. ஆமா. சப்ளை டிமாண்ட் அந்த இதெல்லாம் சொல்றீங்களா, இந்த பெப்பனாக்கி அந்த இன்னும் 2-3 கான்செப்ட் சேர்த்து ஆட் பண்ணும்போது அது கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தலைகீழ நீங்க ட்ரேடிங் கிளாஸ் படிச்சாலும் டெக்னிக்கல் அனாலிசிஸ் சில நேரத்துல ஒர்க் ஆகாது. அதுல பாத்துக்கலாம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்துட்டு அதான் அதை நம்ம சாங்கால இருந்தாலும் சில நேரத்துல அது ஒர்க் ஆக மாட்டேங்குது சார்ட்ல. மார்க்கெட்ல நம்ம மட்டும் இல்ல, மார்க்கெட்டை ஒருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணல. இட்ஸ் ரியாக்டட் வித் தி ஹியூமன் எமோஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை மட்டும் நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். நான் அதான் சொல்லுவேன். ஸோ நம்ம 10 ட்ரேட் இருக்குமா, அந்த 2 ட்ரேட் கண்டிப்பா லாஸ் ஆகும். பட் அதை ரெக்கவர் பண்ற ஸ்டேஜ்ல நம்ம இருக்கணும். ரெக்கவர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஸ்டேஜ்ல நம்ம அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் we can able to survive the market. நான் எடுக்கிற 10 ட்ரேடும் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்னால ட்ரேட் பண்ண முடியாது. பட் நான் எடுக்கிற 10 ட்ரேட்ல 6 ட்ரேட் சக்சஸ் ஆனாலும் என்னால அந்த ப்ராஃபிட்டை தக்க வச்சுக்க முடியும். அதுதான் ஒரு பெரிய விஷயம். 4 ட்ரேட் ஃபெயில் ஆனாலும் நோ யூஸ். ஓகேவா நசீர்? நான் வந்து இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்து லேர்ன் பண்ணது எல்லாமே வந்து அப்ளை பண்ணி பார்த்த விஷயம் வந்து இந்த பேக் டெஸ்டிங் செஷன்ல தான் நடந்தது. எனக்கு பிராக்டிஸ் கம்மியா இருந்தாலும் டெய்லி கிளாஸஸ் லிசன் பண்றதாலதான் able to do something. And very key thing, நீங்க சொன்ன மாதிரி எல்லாரோட சக்சஸ் ரேட் இந்த செஷன்ல வச்சு பார்க்கும்போது most of them have achieved the target, so which is great. எனக்கு அது ஒரு ரொம்ப சர்ப்ரைசிங்கா இருந்தது, எப்படிதான் அது வந்து கிளாஸ்ல எல்லாருக்கும் டார்கெட் ஹிட் ஆகுதுன்றது. so which means that we are on the right track. so அதாவது சில பேருக்கு நான் வந்து எடுத்து கொடுத்தேன், அதுவும் ஒரு உண்மைதான். சில பேருக்கு நான் இந்த சைட்ல இருந்து எடுத்து போலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஹிண்ட் கொடுத்தேன். but even then overall நீங்க ஆவரேஜா பார்க்கும்போது people were able to move towards the target, which is good. so அது ஒரு பெரிய விஷயம் தான். so அதுக்கு வந்து உங்க டீமுக்கு ஒரு பெரிய சல்யூட்டே அடிக்கலாம். Okay, that's good.
சூப்பர். தேங்க் யூ. wonderful sessions, Nazir. Thank you so much. டார்கெட் பட் 15 minutes to be practices கண்டிப்பா நீங்க பண்ணணும். அதெல்லாம் லைவ் என்ட்ரி தான். நீங்க 15 minutesல தான் பண்ணணும்னா லைவ் என்ட்ரில பண்ணா மட்டும் you will be do that. அப்புறம் நசீர் இப்ப இந்த பிராக்டிஸ் பண்ண முடியாது பேட்ச்ல பண்ணாதீங்களா ஓவராலா எங்க லாக்கிங் வந்து எங்களை இம்ப்ரூவ் பண்ண நினைக்கும் ஆளாளுக்கு இன்டிவிஜுவல் மாறுபடுது. ஓவராலா நீங்க லாகிங் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல தான் லாகிங் இருக்கும். மற்றபடி ட்ரெண்ட் லைன் ஆகணும் கீ லெவல்ஸ் ஆகணும் இட்ஸ் வெல் லாகிங் அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான். மற்றபடி லாகிங் இல்லை வேற எங்கேயுமே. கொஞ்சம் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல தெளிவாயிட்டீங்கன்னா you will do best. என்ன பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல நிறைய பேர் லாக் ஆகுது. வாட் அபவுட் பிரைஸ் ஆக்ஷன்? பிரைஸ் ஆக்ஷன் தான் ஒன்றும் இல்லை, சிம்பிள். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்னா பிரைஸ் ஆக்ஷன் சொல்லுவோம். மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம்? பிரைஸ் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். பிராக்டிஸ்ல கொஞ்சம் கான்ஃபிடன்ட் லெவல் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த ஓவரால் நம்ம பிராக்டிஸ் பண்ணாலுமே இதுல பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நல்ல தெரிஞ்சது. சில மைனர் இதுலாம் நல்ல கிளாரிஃபை கிடைச்சது. ப்ரோ கார்த்தி, லைவ் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. அதாவது லைவ் ட்ரேட்ல பண்ணாம நம்மளுக்கு வந்து இதுல வந்து லைவ் ட்ரேடிங் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைச்சிச்சு. நம்மளுக்கு வந்து இப்படிதான் லைவ் ட்ரேட் மாதிரி தான் நினைச்சாங்க, நம்ம எல்லாம் ஹைட் பண்ணிடுறோம். அதனால ப்ராக்டிஸும் சரி நம்ம போடுறப்பையும் சரி நம்மளுக்கு ஒரு லைவ் மார்க்கெட்ல எடுத்தா அப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணி எடுக்கும் சக்சஸா போதுன்னா நம்மளோட கான்ஃபிடன்ஸ் தான் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்ப நம்ம கெஸ் பண்றது கரெக்ட் தான், மார்க்கெட்டை நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியுது அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிச்சு நம்மளுக்கு. எனக்கு சூப்பர். ஸோ இதை மற்றவங்க அவங்கவுங்க சான்ஸ் பண்ணும்போது மற்றவங்களும் ஒவ்வொரு விஷயத்த நீங்க உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சிருப்பீங்க. இந்த மார்க்கெட் மேலே தான் போக போகுது, அவங்கவுங்க சார்ட்லயும் நீங்க மார்க்கெட் மேலே போக போகுதுங்கிறது நீங்க ப்ரெடிக்ட் பண்ணிருப்பீங்க. அதெல்லாம் சக்சஸ் ஆச்சா இல்லையா? மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, அவங்க எது சொன்னா கூட நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. சூப்பர் 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 சூப்பர். தேங்க்யூ. எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு இதுல. நம்ம இப்ப இந்த டே மந்த் வீக் வரைக்கும் பார்க்கும்போது பெர்ஃபெக்ட்டா எல்லாமே ஒர்க் ஆகுது. பட் இதை எடுத்துட்டு போயிட்டு 15 மினிட்ஸோ அந்த கீழே 1 hour டைம் ஃப்ரேம்லயோ நம்ம யூஸ் பண்ணும்போது இப்ப இங்க வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்ட்ல இருக்கும்போது அங்க ஒரு இம்பல்ஸ் கொடுக்கும்ல, இந்த இம்பல்ஸ்க்கு அங்க ரீடெஸ்ட் ஆகும்ல. அந்த டைம் வந்து நம்மளால அனலைஸ் பண்ண முடியல, அது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாவே இருக்கு மாதிரி இருக்கு. இது வந்து ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, லார்ஜர் நல்லா இருக்கு. இப்போ சிம்பிள். இப்போ நீங்க பார்க்கும்போது ஒரு விஷயத்த பண்ணீங்க, மந்த்லி வீக்லி டெய்லி, ரைட்? யூ ஹேவ் டு ஜட்ஜ் monthly trend, weekly trend, daily trend. Next 4 hour trend you can be judge. Okay va. Next you can get the 50 minutes. So இப்போ நீங்க 4 hours லோ பேஸ் பண்ணீங்கன்னா 50 மினிட்ஸ்ல மைனர் லோ பிரேக் பண்ணீங்க. அந்த லோ பிரேக் பண்ணா கண்டிப்பா மார்க்கெட் என்ன ஆகும்? 4 ஹவருக்கு டிராவல் ஆகணும்ல. சோ இவ்வளவுதான் கான்செப்ட். இப்போ நீங்க இந்த 3 விஷயத்தை என்ன ஃபாலோ பண்ணீங்களோ அதே தான் இதுக்கு அடுத்த லெவலுக்கு போக போக அதே தான் சூஸ் பண்ணணும். So 50 minutes 4 hour में अन्ना 4 hour to daily अन्ना daily की यार अन्ना weekly. So like the way you want to be travel same as the way. Yes. Bro, அப்பனா ஸ்கேப்பிங் வந்து 4 hour 50 minutes அந்த சார்ட்டை ஓட் பண்ணி போடுவீங்களா? That's கண்டிப்பா scalping அப்படினாவே 50 minutes தான். இல்ல அது சொல்லுங்க bro. 4 hour 2 hour 50 minutes இந்த இப்போ மூணு பார்த்தோம்ல மந்த்லி வீக்லி டெய்லி அதே நம்ம 4 hour அதான் 4 hour 2 hour 15 minutes அப்படி பண்ணிக்கலாம். ஓவரா பார்க்கணும், எல்லாமே பார்க்கணும். Not only 4 hour 2 hour 50 minutes. Monthly, weekly, daily 50 minutes. அதுதான் கேக்குறேன். நீங்க ஒரு வீடியோட போட்டுருந்தீங்க நினைக்கிறேன், பார்த்தேன் இருக்கு. ஸ்கேப்பிங் வந்து நீங்க 4 hours மட்டும் எடுத்து பண்ண மாதிரி ஒரு சேம் இருக்கு. அதனால கேட்டேன். கண்டிப்பா எல்லாமே பார்க்கணும். நீங்க ஸ்கேல்பிங் பண்ணாலும் ஓவரால் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பேஸ் ஆகுது. ஆனா நம்மளுக்கு நம்ம பார்வை வந்து 4 hourல இருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா அது லைட்டா பாத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உள்ளது ஸ்கேப்பிங்னால இதுதானே லைட்டா பார்க்க. நீங்க பிளான் பண்ணி வச்சுட்டாலே போதும். நீங்க அடிக்கடி பிளான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சோ பிளான் பண்ணி வச்சீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி டிராவல் பண்ணுங்க.